ஜோலார்பேட்டை அருகே ஏலகிரி மலை சாலையின் 12வது வளைவில் கரடிகள் தாக்கியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த வக்கனம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. தேங்காய் மற்றும் வெல்லம் வியாபாரம் செய்து வரும் இவர் நேற்று இரவு ஏலகிரி மலையில் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு வக்கனம்பட்டிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். ஏலகிரி மலை சாலையின் 12வது வளைவில் வந்து கொண்டிருந்த போது அங்கு இருந்த 2 கரடிகளில் ஒன்று கிருஷ்ணமூர்த்தியின் மீது சீறி பாய்ந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த கிருஷ்ணமூர்த்தி கத்தி கூச்சலிட்டுள்ளார். அப்பொழுது அங்கிருந்த பொதுமக்கள் ஓடி வந்து கரடிகளை விரட்டியுள்ளனர். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் வக்கனப்பட்டில் இருக்கும் கிருஷ்ணமூர்த்தியின் மகன் மணிகண்டனுக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். ஆனால் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வர தாமதமான நிலையில் வக்கனம்பட்டியிலிருந்து விரைந்து வந்து கிருஷ்ணமூர்த்தியின் மகன் மணிகண்டன் அவரை இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கிருஷ்ணமூர்த்தியிடம் விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.